முகத்தனை ஆனை முகத்தனை எந்தன் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை வந்தியில் வைத்தனை போற்றுகிறேன். கந்தனை யுகனை கதிர்காமத்துறை பவனி பழனி பதிவாழும் பாலகுமாரனை செந்தில் மால் மருகனை எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி ஆலகால விடந்தனை அள்ளிய அமுதுண்ட நீலகண்டனார் வாரியால் இந்த செவிலிமேடு நாயகி சீரடி பணிந்து எல்லாருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். நல்லா இருங்க. இந்த மாசி மாதம் வருது, பயன்படுத்திக்கங்க. சித்ரா பௌர்ணமி பயன்படுத்துவோம். பௌர்ணமி சித்ரா பௌர்ணமினாவே பால்குட திருவிழா அன்னைக்கு அப்பால் பால் அபிஷேகம் பார்த்தாலே, பால் குடம் எடுத்தாலோ பால் அபிஷேகம் பார்த்தாலே பிரச்சனைகள் தீரும். மாசி மாதம் இந்த அம்பாள் குழந்தை அலங்காரத்தில் வரும்போது பார்த்தாலே போதுமான எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி விடுவாங்க. நம்ம லோகேஸ்வரிகளோ சொன்னதாக சொல்லியிருந்தாங்க. போன மாசி மாதம் வந்து குழந்தை இல்லைன்னுட்டு அந்த பொம்மையெல்லாம் செஞ்சு போடுறா. இந்த அம்மா இப்போ குழந்தை ஆக்ஷன் வருவோம். அதெல்லாம் வந்து கண்கூடாக பார்க்குற அனுபவம். அதனால் மாசி மாதத்தை வந்து பயன்படுத்திக்கிறோம். சரி, மாசி மாதம் எல்லோரும் வாங்க. அடுத்த மாதம் நான் பேசுகிறேன். இந்த மாதம் அடியே பேசுறதுக்கு இல்லை. அடுத்த மாதம் உங்களுக்காக ஒரு பூஜை இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கலந்துக்கணும். பூஜை முடித்து தாய்மார்களுக்கும் ஆடவர்கள், ஆண், பெண், சிறுவர், குழந்தை மொத்த பேருக்கும் ரட்சை கொடுக்க போகிறாங்க. அந்த பூஜையை பாருங்கள், அது ரொம்ப நல்லது. அது என்னென்னா போன மாதத்துக்கு முன் மாதம் ஒரு பூஜை, அதுக்கு முன்னாடி மாதம் பண்ணின போல. அதுபோல் அது இல்லாமல் இந்த பூஜையும் பல வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறது. அது கலசெல்லாம் நிறுத்தி பண்ணுறது. அடுத்த மாதம் வர மன்ற கூட்டத்தில் எது வந்து காலம்புறம் அடியன் வந்து 3-3:30 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 5:30 மணிக்கெலாம் முடிச்சிடுவேன். ஆனால் அதோடைய பூஜையோடைய ஆரத்து நிவேத்தியம், நீங்கள் பண்ணுற அர்ச்சனை இதெல்லாம் சேர்த்து உங்களுக்காக மத்தியான நேரத்தில் வைக்கணும். உச்சி கடந்த பிறகு வைக்கணும். அதனால் நீங்கள் எல்லாரும் அந்த பூஜையில் முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கணும்.